அண்ட் இப்ப இந்த டூ திரைப்படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட ஸ்டோரியே ஒரு நெகட்டிவ் மாதிரி தாங்க தெரியுது. சோ பிரதீப் ரங்கநாதனுடைய லவ் டுடேவா இருக்கட்டும், டிராகனா இருக்கட்டும், இந்த 2 படத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. சோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலயுமே ஒரு மெசேஜ் ஒண்ணு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. மெயினா பிரதீப் ரங்கநாதனோட படத்த வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் பார்க்கறாங்க. சோ யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். சோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது போக போக தான் நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் அடுத்த நெகட்டிவ் வந்து பார்த்தோம்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப் தாங்க. சோ மெயினா செகண்ட் ஹாஃப் ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமோஷனல் கனெக்ட் வந்து சுத்தமாவே எடுபடலங்க. படத்துல எந்த அளவுக்கு இந்த காமெடிஸ், ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ, அந்த அளவுக்கு எமோஷனலுமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா சூப்பராவே இருந்திருக்கும். படத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோவும், ஹீரோயினும் அழுகுறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா பாக்குற நம்மளுக்கும் அழுக வரணும் இல்லையா? அப்பனா தானே எமோஷனல் கனெக்ட் ஆகும். ஆனா இந்த படத்துல அது ரொம்பவே மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு தாங்க தோணுது. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சாரனுடைய முதல் திரைப்படம். சோ இதுல அவரோட பெஸ்ட் எந்த அளவுக்கு குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடுத்திருக்காரு. ஆனா ஃபியூச்சர்ல இனிமே நல்லா பண்ணணுமோ அப்படின்னு தோணுது.